வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் உயிர் வளமும் மனவளம் என்ற தலைப்பின் கீழ் பஞ்சபூத நவகிரம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 6. பௌதீகம் என்பது? பூதம் என்ற சொல் பௌதீகத்தை குறிப்பதாகும். பௌதீகம் என்பது இயற்கை தோற்றங்களுக்கு பெயர். பௌதீகம் என்ற இயற்கை தோற்ற பொருட்களை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். பஞ்சபூத தவம் என்பது? 5 பௌதீக பிரிவுகளின் மீது மனதை செலுத்தி அவற்றிலிருந்து வரும் காந்த ஆற்றலை நமது ஜீவகாந்த ஆற்றலுடன் இணைத்து வாழ்க்கை வளங்களை ஏற்படுத்தி கொள்கின்ற தவமே பஞ்சபூத தவமாகும். துன்பம் இன்பம் என்பது? நமது உடலுக்குள்ளாக இயங்கக்கூடிய உயிரின் அலையான ஜீவகாந்தம் எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அந்த பொருளின் தன்மைக்கேற்ப மாற்றம் பெறும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எப்போதும் கோள்களிடமிருந்தும் பொருட்களிடம் இருந்தும் மக்களிடம் இருந்தும் அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. வெளியிலிருந்து வரக்கூடிய அலைகளின் ஆற்றலை தாங்கிக் கொள்ள முடியாத போது நமக்கு துன்பமாக இருக்கிறது. தாங்கும் அளவில் நாம் உயரும் போது அதுவே இன்பமாக மாறுகிறது. பஞ்சபூதங்களின் தன்மைகளை உணர்ந்து கொள்வதுதான் பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு, அதாவது பிரபஞ்ச அறிவு ஆகும். பஞ்சபூத நிலையில் அறிவின் செயற்பாடு? அமைப்பு, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, அதாவது பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி. இந்த வடிவத்தை நிர்ணயித்தது விண்களின் கூட்டு ஆகும். அறிவு என்பது? வேகம் மற்றும் விவேகம் என்ற 2 தன்மைகளை உள்ளடக்கியது. இறைநிலையே அறிவாக இயக்கம் பெற்று ஒழுங்குபடுத்துகிறது. பஞ்சபூதங்களுக்கும் உயிரினங்களுக்கும் இடையே கூடுதலாக இருப்பது? தோற்றப்பொருளாகிய பஞ்சபூதங்களை உணர்வு நிலையில் உயிராக வரும் பொழுது அந்த உயிரினங்களுக்கு பஞ்சபூதமாக இருப்பதால் அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு என்பதோடு உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்று அறிந்து கொள்கின்ற அறிவும் அங்கு அடங்குகிறது. ஆகவே பஞ்சபூதங்களுக்கும் உயிரினங்களுக்கும் இடையே கூடுதலாக இருப்பது அறிந்து கொள்கின்ற அறிவுதான். அறிவு ஜீவகாந்த செலவின் மூலமாகவே உணர்கிறது. அறிவு எதோடு தொடர்பு கொள்கிறது? பஞ்சபூதங்களுடன் தான் தொடர்பு கொள்கிறது. உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்று 3 உணர்வுகளும் பஞ்சபூதங்களுடன் தான் தொடர்பு கொள்கின்றன. இதை நன்றாக உணர்ந்தால்தான் பஞ்சபூதங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று தெரியும். பஞ்சபூத சேர்க்கையாகத்தான் மனிதன் இருக்கின்றான் என்பதும் தெளிவாகும். பஞ்சபூத தவத்தின் பயன்கள்? எந்த பொருளோடும் சக்தியோடும் இணைந்து பயன் கொள்ள முடிகிறது. அந்த பொருள் சக்தியை பற்றிய முழு விளக்கமும் தெளிவும் பெற்று காப்பு பெற முடிகிறது. பஞ்சபூத தவத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற ஒவ்வொரு பூதத்தின் பெருமையை உணர்கின்றோம். உயிர்கலப்பு பெறுகின்றோம். உற்பத்தி ரகசியத்தை அறிந்து கொள்கின்றோம். காப்பு பெறுகின்றோம். பயன் தூய்க்கின்றோம். நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. பூமி சுற்றி வரும் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எத்தனை? 9 கோள்கள். அவை சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேது என்பது 9 கோள்களாகும். கோள்கள் பஞ்சபூதங்களின் கலப்பு பெற்றவையே ஆகும். 9 கோள்களின் தன்மைகள்? ஒவ்வொரு கோளும் பல ரசாயனங்களை கொண்டு தன்மாற்றம் அடைந்ததற்கு தக்கவாறு அலை வீசிக்கொண்டே இருக்கிறது. ரசாயன தன்மைகள் அமைந்த அந்த அலைகள் எந்த பொருள் மீது படுகின்றனவோ அந்த பொருளின் தன்மைகளை அந்த அலைகள் தூண்டிவிடும். 9 கோள்களின் தன்மைகளும் அவற்றின் அலைகளின் மூலம் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. மனித உடலிலும் செயல்பாட்டிலும் மாற்றங்கள் தோன்றுவது ஏன்? பூமியும் மற்ற கோள்களும் சூரியனை வெவ்வேறு தூரத்தில் இருந்து கொண்டு வெவ்வேறு வேகத்தில் சுழன்று வருவதால் பூமிக்கும் பிற கோள்களுக்கும் உள்ள தூரமும் பூமியை நெருங்கியோ விலகியோ இருக்கின்ற கால அளவும் மாறிக்கொண்டே இருக்கும். இதனால் சூரியன் மற்றும் பிற கோள்களிலிருந்து வரும் காந்த அலைகளின் அளவுகளும் மாறிக்கொண்டே இருக்கும். இவற்றிற்கேற்ப மனித உடலில் செயல்பாட்டிலும் மாற்றங்கள் தோன்றுகின்றது. கோள்களின் மாற்றத்தினால் ரசாயன வேறுபாடுகள் ஏன் உண்டாகின்றன? ஒரு சமயம் 9 கோடி மைல் தொலைவில் இருக்கும் ஒரு கோள் இன்னொரு சமயம் 9 கோடி மைலுக்கு கொஞ்சம் குறைவான அல்லது அதிகமான தொலைவிற்கு சென்றுவிடும். அவ்வப்பொழுது அருகில் வரும் அல்லது தொலைவாக போகும். கோளின் அலையினுடைய அழுத்தம் வேறுபடும். அதற்கு தகுந்தவாறு
அந்த அலையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் வேறுபடும். அதனால் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அவ்வந்த கோள்களின் மாற்றத்தினால் ரசாயன வேறுபாடுகள் உண்டாகின்றன. அவற்றை கொண்டு உடலுக்கும் அறிவுக்கும் நன்மை தீமைகள் உண்டாகும். நமது உடலில் உள்ள ரசாயன வேறுபாடுகள் எத்தனை? அதன் பாதிப்பு யாவை? உடலில் 6 வகையான ரசாயன வேறுபாடுகள் உண்டாகின்றன. அவை கருவமைப்பு, உணவு, எண்ணம், செய்கை, கோள்களின் சஞ்சாரம், சந்தர்ப்ப மோதல் என்ற 6 வகையில் உண்டாகின்ற ரசாயன வேறுபாடுகளுக்கு தக்கவாறு மனித உடலில் உயிரோட்டம், காந்த களம், மின்சார களம் ஆகியன பாதிக்கப்படுகின்றன. கருவமைப்பு எவ்வாறு அமைகிறது? பெற்றோர்களின் வயது, உடல் நலம், அறிவின் உயர்வு, பொருளாதாரத்தினால் பெற்றிருக்கும் வாழ்க்கை வசதிகள், நாதவிந்தின் தரம் இவற்றிற்கேற்பவும், சூரியன், சந்திரன் போன்ற கோள்களின் நெருக்கம், விளக்கம், சுழலோட்டம் இவற்றால் மாறுபடும் அலை இயக்கத்தால் உண்டாகும் ரசாயன மாற்றங்களுக்கும் ஏற்பவும் கரு உண்டாகிறது. கோள்களின் சஞ்சாரம் என்பது ஒரு குழந்தை பிறக்கும்போது பூமி எந்த இடத்தில் இருக்கிறது, சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள கோணம் எது என்று கணக்கிட வேண்டும். சூரிய குடும்பத்திற்கும் அப்பால் எத்தனையோ கோடானு கோடி நட்சத்திரங்கள் உள்ளன. சூரிய குடும்பத்தில் உள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன. அவற்றின் எத்தனை வீடுகளாக பிரித்துள்ளார்கள்? 12 வீடுகளாக பிரித்துள்ளனர். ஜோடியாக் ஹவுசஸ். அவை மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஒரு குழந்தையின் நலத்திற்கு அடிப்படை முதலீடு எது? ஒரு குழந்தை பிறந்த நாளில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருந்தனவோ அவைதான் அக்குழந்தையின் நலத்திற்கு அடிப்படை முதலீடு ஆகும். ஆங்கிலத்தில் சொல்லப்படும் கன்ஜங்ஷன் என்பது காந்த அலை கலப்பில் உள்ள அழுத்த வேறுபாடு. இதன் விளக்கம்: ஒரே நேர்கோட்டில் வரும் 2 கோள்களிலிருந்து வருகின்ற அலையும் சேர்ந்து வருகின்ற போது இதனை ஆங்கிலத்தில் கன்ஜங்ஷன் என்பர். அதனால் காந்த அலை கலப்பில் அழுத்த வேறுபாடு அதிகமாகிறது. ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுக்கு கோள்களிலிருந்து எப்போதும் வரக்கூடிய அலைகளின் வேகத்தில் வித்தியாசம் வந்து கொண்டே இருக்கும் தவிர நிலையாக இருக்காது. இந்த வித்தியாசம் பிறந்த நாளில் அமைந்துள்ள கோள்களின் நிலை, இப்போது இருக்கக்கூடிய நிலை, அவற்றின் அலை வேகம் இவற்றை கொண்டும் அழுத்த வேறுபாடுகளை கொண்டும் நன்மை தீமைகளை கணக்கிடுகின்றனர். இதுவே ஜோதிடம் எனப்படுகிறது. பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்தவர்களுக்கு பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுவதில்லை. ஏன்? கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள் சாதாரணமாக புலனளவில் இருக்கும் மக்களை அதிகமாக பாதிக்கும். ஆனால் அதை தாண்டி நிற்கக்கூடிய நுண்ணிய அறிவு, நுண்ணிய அலை நீளத்தில் மனதை இருத்தி கொண்டு அமைதியாக இறைநிலையோடு இணைந்த அறிவு நிலையில் உள்ளவர்களுக்கு அல்லது பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்தவர்களுக்கு பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. சூரியன் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்கிறது? சூரியன் பூமியிலிருந்து 9 கோடி மைல்கள் தூரத்தில் அமைந்துள்ளது. அது தன்னைத்தானே எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது? 25 நாட்களுக்கு ஒரு முறை. சூரியனின் நிறம் ஆரஞ்சு. உடலோடு தொடர்பு கொள்ளும் பகுதி எலும்பு. புதன் சூரியனிலிருந்து எத்தனை தூரத்தில் அமைந்துள்ளது? 3 கோடி மைல் தூரத்தில். அது சூரியனை சுற்றி வரக்கூடிய நாட்கள் 88 நாட்கள். நிறம் பசுமை. அது உடலோடு தொடர்பு உள்ள பகுதி தோல். சுக்கிரன் சூரியனிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது? 6 கோடி மைல் தூரத்தில். அது சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 225 நாட்கள். நிறம் வெண்மை. உடலோடு தொடர்பு கொள்ளும் பகுதி சுக்கிலம். சந்திரன் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது? 2.3 லட்சம் மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. சந்திரன் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 29. அதனுடைய நிறம் வெண்மை. அது உடம்போடு தொடர்பு கொள்ளும் பகுதி இரத்தம். செவ்வாய் சூரியனிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது? 14 கோடி மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. அது சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 18 மாதம். அதனுடைய நிறம் சிவப்பு. அது உடம்போடு தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதி
மஜ்ஜை. குரு சூரியனிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது? 48 கோடி மைல்கள் தூரத்தில். குரு சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 12 ஆண்டுகள். அதனுடைய நிறம் பொன்னிறம். உடம்போடு தொடர்பு கொள்ளும் பகுதி மூளை. சனி சூரியனிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது? 88 கோடி மைல் தூரத்தில். சனி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 30 ஆண்டு காலம். சனி கிரகத்திலிருந்து வரும் அலைகளின் நிறம் சாம்பல் நிறம். சனி கிரகம் உடம்போடு தொடர்புடைய பகுதி நரம்பு. ராகு கேது காந்தலை பாதைகள் அது நிறம் கருமை. அது உடம்போடு தொடர்புடைய பகுதி ஓஜஸ். கோள்களினால் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? அகத்தவத்தால் மன அலைச்சூழல் வேகத்தை மாற்றிக்கொள்ளும்போது பாதிப்பை அளிக்கக்கூடிய அலைகளை கூட நன்மை அளிக்கும் அலைகளாக மாற்றிக்கொள்ளலாம். இதனால் கோள்களினால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு ஏற்பு சக்தியை பெற்றுக்கொள்ளலாம். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பஞ்சபூத நவகிரக தவம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள்? பஞ்சபூத நவக்கிரக தவம் வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை தவறாமல் செய்து வருவது நல்லது. முக்கியமாக சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். எனவே அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் பஞ்சபூத நவக்கிரக தவத்தை தவறாமல் செய்ய வேண்டும். சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் நாட்களிலும் பஞ்சபூத நவக்கிரக தவம் இயற்ற வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கின்றனர். நவகிரக தவத்தின் பயன்கள். நவக்கிரக தவத்தினால் நவக்கிரகங்களிலிருந்து வரும் காந்த அலை கதிர்களின் வீச்சுக்களினால் விளையும் தீமைகளை பெரும்பாலும் குறைத்து கொள்ளவும் தடுத்து கொள்ளவும் முடிகிறது. கோள்களோடு உயிர்கலப்பு உண்டாகிறது. மனதிற்கு விரியும் தன்மை ஏற்படுகிறது. நவக்கிரக தவத்தினால் வாழ்க்கை வளங்களான புகழ், நீடித்த ஆயுள், வெற்றி, செல்வம், கல்வி, மகிழ்ச்சி, நல்ல வாழ்க்கை துணை, அழகு, உடல்நலம், மனநலம், நட்பு, பெற்றோர்களின் அன்பு, புதியன கண்டுபிடித்தல், எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, அறிவு மேன்மை, மெய்ஞானம், உலகம் சுற்றும் வாய்ப்பு ஆகியவை கிட்டுகின்றன. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.